சுத்தியுமே வீடுகளா தான் இருக்குங்க. மெயின் ரோட் பேஸ்லயே தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு சக்தி NH ரொம்ப நியர்பை 2 கிலோமீட்டர். அடுத்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா அன்னூர் போயிடலாம். நம்ம சைட் ஓவரால் வந்து 22 ஏக்கர். ஓகே. நம்ம ஃபேஸ் 1 வந்து 16.25 ஏக்கர் பண்ணியிருக்கோம். சைட்டுக்குள்ள என்னன்னு பார்த்தோம்னா ஆர்ச் கொடுத்துருக்கோம். சைட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரோடுன்னு பார்த்தோம்னா 40 அடி 33 அடி 30 அடி. ஒரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கும். அப்புறம் பிளான்டேஷன் பண்ணியெல்லாம் நம்மளே பண்ணியிருக்கோம். ஒயிட்டிகல் பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, கேஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, அப்புறம் நைருவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தோம்னா என்ன மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. 1 BHK வந்து 30 lakhs பண்ணலாம், 2 BHK வந்து ஒரு 40 lakhs பண்ணலாம். வீடு ஆரம்பிக்கும் போது ஒரு 5 லட்சம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் நம்ம பண்ணி தந்தோம். 80 to 80% நம்ம சைட்லேருந்து எல்லா லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். லோனுக்கு நம்ம லேண்டுக்கு DTCP ரெரா அப்ரூவல் இருக்குங்க. நம்ம லேண்டாக இருந்தாலும் நம்ம 70 to 75% பண்ணி கொடுத்துருவோம். சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 750 பண்ணிட்டு இருக்கோம். கிரீன்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா இல்லீகல் பிரச்சனை வராது. அதுக்காகவே அந்த ஒரு நம்பிக்கையாகவே நீங்க வாங்கலாம். அதே ரீசேலும் உங்ககிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு ரீஜனுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் வச்சு அடுத்தடுத்து ஒரு பீக் டெவலப்மெண்ட்ல இருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்த சக்தி மெயின் ரோடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா பார்த்தோம்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட், அடுத்தடுத்த லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்னு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ற ஒரு NH ரோடுனா அது சக்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த சக்தி ரோட் பேஸ் பண்ணி இன்னைக்கும் நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ லேண்ட் எல்லாம் பெரிய ஏரியாவா டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்குங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சில்வர் சிட்டி இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரோ எல்லா விஷயமும் சொல்லிடுவாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் அப்படியே உங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் பிரசாந்த். நான் கிரீன்ஃபீல்ட் ஸ்டாஃப்ல இருக்கேன். சைட்டோட நேம் பார்த்தோம்னா சில்வர் சிட்டி. இது என்ன எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சக்தி மெயின் ரோட்ல இருந்து கரியம்பாளையத்துல இருந்து 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஓகேங்க. ஏன்னா லொகேஷன் இன்னைக்கு இந்த சக்தி மெயின் ரோட்லயே கரியம்பாளையம் அப்படிங்கிறது மெயின் ஜங்ஷனுங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்ரி டைம் பஸ் இருந்துட்டே இருக்கும். எனி டைம் அன்டைம்ல கூட பஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கார்னர் ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா. அந்த மாதிரி ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. சுத்தியுமே வீடுகளா தான் இருக்குங்க. மெயின் ரோட் பேஸ்லயே தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ மெயின் ரோட் பேஸ்ல அப்படிங்கும்போது எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கும். இதனால உங்க சைட்ல இருந்து சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணிருக்கீங்க? சைட்டுக்குள்ள என்னன்னு பார்த்தோம்னா ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஆர்ச்சுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கோம். அப்புறம் கேமரா பார்த்தோம்னா 24/7 கொடுத்துருக்கோம். சைட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரோடுன்னு பார்த்தோம்னா 40 அடி 33 அடி 30 அடி இது பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஒரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தோம். அப்புறம் பிளான்டேஷன் பண்ணியெல்லாம் நம்மளே பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ வீடு கட்டினா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சைட்டுக்குள்ளே டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதையும் தாண்டி இந்த ஏரியா அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஏரியா? இன்னைக்கு சக்தி NH அப்படின்னா ஓவராலாக எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரியான ஏரியா? ஒரு ஸ்கூல் காலேஜஸ் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா எப்படி இந்த ஏரியா? நம்ம சைட்டுக்கு முன்னாலே பார்த்தோம்னா பங்க் இருக்கு, பாரத் பங்க் இருக்கு. அதாவது சைட் பக்கத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருந்து ஒயிட்டிகல் பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அப்போ நம்ம சைட் என்ட்ரன்ஸ் வரும்போது கார்த்திக் கிளினிக்னு ஒரு கிளினிக் இருக்குங்க. அப்புறம் நம்ம சைட்டை சுற்றி உள்ள அம்யூனிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா கேஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு, அப்புறம் நைருவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, அப்புறம் டாட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜ் இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தோம்னா என்ன மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே. ஓவரால் இது போதுமேங்க. சைட்டுக்கு வர வழி, அதாவது என்ட்ரன்ஸ்ல மெயின் ரோட்ல இருந்து நம்ம என்ட்ரி ஆகும் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு. சுற்றி வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோ ஸ்கூல் காலேஜஸ் சொல்றாங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு சக்தி NH ரொம்ப நியர்பை 2 கிலோமீட்டர். சுற்றி வீடு இருக்கு அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீங்கள் இங்கே வீடு கட்டி குடி வந்தாலுமே உங்களுக்கு ஒரு புது அட்மாஸ்பியரில் இருக்கிறோம், புது ஏரியாவில் இருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ உங்களோட ரொட்டீன் லைஃப் போகிற மாதிரி ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக டெவலப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்போ கோயம்புத்தூரில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ரீஜனும் ஏதாவது ஒரு ரீசன்னால அடுத்து வந்து ஒரு பீக்காக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இது சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட் வரும், எப்படி வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு நீங்கள் ஷுவராக சொல்கிறீங்க? நம்ம சைட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சைட் ஓவரால் வந்து 22 ஏக்கர். ஓகே. நம்ம ஃபேஸ் 1 வந்து 16.25 ஏக்கர் பண்ணியிருக்கோம். 4.5 ஏக்கர் நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கோம். இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்து ஃபேஸ் 2 போடும்போது நம்ம இதில் உள்ள ரேட்டும் அதில் அது போடும்போது எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம ரீசேல் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சக்தி மெயின் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நம்ம இங்கிட்டு கரியம்பாளையம் டு காரமடை வர ரோட்ல நம்ம ஒரு ரிங் ரோடு வரும். ஓகே. அப்படின்னும் போது 2 ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நம்ம லேண்டோட வழி தானா ஏறும். ஓகே. ஏன்னா யூஷுவலி இது நடக்கிற விஷயம் தாங்க. இப்போ நம்மளோட லேண்ட் இருக்கு, அதை சுற்றி வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரொபோசல் வருது, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது டெவலப்மெண்ட் வருது அப்படின்னாலே அடுத்தடுத்து ரேட் ஏறும் அப்படிங்கிறது ஷுவரா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ இவங்க சொல்ற மாதிரி சக்தி ரோடோட அந்த எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும், இல்லை அடுத்து வரக்கூடிய ரிங் ரோடு கனெக்டிவிட்டி,
இல்லை இந்த பக்கம் அடுத்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அன்னூர் போயிடலாம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த NH வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சுற்றி சுற்றி நல்லா கவர்மெண்ட் சைடில் இருந்தும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே ரேட் அப்படிங்கிறது அப்ரிஷியேஷன் ஆகும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரேட் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசிக்காக என்ன ப்ரைஸ்லேருந்து பண்ணலாம்? பேசிக் பார்த்தோம்னா நம்ம 1 BHK வந்து 30 lakhs பண்ணலாம், 2 BHK வந்து ஒரு 40 lakhs பண்ணலாம். ஓகே, இப்போ பேசிக்காக நான் வாங்க போகிறீங்க என் கையில் முன்பணமாக எவ்வளோ இருக்கணும்? வீடு ஆரம்பிக்கும் போது ஒரு 5 லட்சம் இருந்தால் போதும். ஓகே, அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் நம்ம பண்ணி தந்துடுவோம். ஓகே, 80 to 80% நம்ம சைட்லேருந்து எல்லா லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். லோனுக்கு நம்ம லேண்டுக்கு DTCP ரெரா அப்ரூவல் இருக்குங்க. நம்ம லேண்டாக இருந்தாலும் நம்ம 70 to 75% பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஓவரால் கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு யாராக இருந்தாலும் வந்து லோன் போட்டாது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என் பேரில் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அடுத்த பெங்களூர் மாதிரி கண்ணா பின்னான்னு விலை ஏறிட்டே போயிட்டுருக்கு. இடமெல்லாம் இல்லவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து வந்து டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் முழு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. 70 to 75% வரைக்குமே லேண்டுக்கே இவங்க வந்து லோன் சப்போர்ட் பண்ணி தராங்க. அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி தாராளமாக இன்னைக்கு, ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, உங்களோட என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள ஒரு இடம் வாங்குறது அப்படிங்கிறது நிஜமாவே முடியக்கூடிய சாதகமான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு போயிடுவேன், எல்லாரும் உனக்கு ஈஸிமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நான் இதையும் சொல்லிட்டேன். அண்ட் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பாருங்க, வீடு கட்டணும்னு பாருங்க, இல்லை லோனும் இவங்களே சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. எந்த வகையில் பார்த்தாலுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நல்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இந்த சில்வர் சிட்டியை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்த உடனே வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அந்த ஞாபகத்திலே எல்லாத்தையும் கேட்டவ எனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா சென்ட் ரேட், அதனால கேட்க மறந்துட்டேன். அப்படியே மக்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 750 பண்ணிட்டு இருக்கோம். சைட்டுக்குள்ள 299 பிளாட்ஸ் இருக்கு மொத்தம். மினிமம் எவ்வளோ பிளாட்ஸ் வாங்கணும், அதாவது எவ்வளோ சென்ட்லேருந்து வாங்க முடியும்? 1.5 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரை இருக்கு நம்மகிட்ட. ஓகே, 7.5 லட்ச ரூபா பெர் சென்ட்டுங்க. மினிமம் 1.5 சென்ட்டாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லோன் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பண்ணி தராங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயமுமே வந்துட்டு பிரதர் சொல்லிட்டாங்க. மேபி நான் ஏதாவது கொஷின் கேட்க மறந்துட்டுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் நம்ம சொன்னதை தவிர சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம சைட்டை பார்த்துட்டோமா, நம்ம சைட்டு வரும்போதே நிறைய சைட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி எல்லா சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வரும்போது நீங்கள் எல்லா சைட்டையும் பார்த்துட்டு வாங்க, எல்லா சைட்டையும் பார்த்துட்டு வாங்க, எல்லா ரேட்டு எல்லாம் சர்ச் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் எது அஃபோர்டபுளாக இருக்கும், எல்லாம் எதாக இருக்கும்னு. க்ரீன் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா இல்லீகல் பிரச்சனை வராது. ஓகே, லீகலாகவே நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காகவே அந்த ஒரு நம்பிக்கையாகவே நீங்கள் வாங்கலாம். அதே ரீசேலும் எங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, சிம்பிளாக முடிச்சிட்டாருங்க. நிறைய எல்லாம் இல்லை, நீங்கள் வரும்போது நிறைய சைட்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய ப்ரொமோட்டர் சைட்டு போட்டிருக்காங்க. வர்றப்ப எல்லா சைட்டும் விசாரித்து பார்த்துட்டு நம்ம சைட்டுக்குள்ளே வாங்க. நம்ம கொடுக்குற ப்ரைஸு, நம்ம பண்ணியிருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க, வர்றப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு கூட வந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடு கட்டணுன்னாலும் லோனெல்லாம் இவங்களே சப்போர்ட் பண்ணி தராங்கங்கிறதுனால உடனே நீங்கள் வீடும் கட்டலாம். ஆன் ரோடில் இருக்குங்க, எல்லா வசதியும் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருக்குது. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா அவரே எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. பார்த்துட்டு இருக்கிறவங்க நேரில் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா பிரதர் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.